டெல்லி சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் என்னுடைய பலம். அப்படிப்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது மேலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கொரோனாவுக்கு வேக்சின் ஒரு மாதங்கள்ல வந்துடும், ஏன்னா அறிவியல் தோற்காது. ஆனா இந்துத்துவாக்கு வேக்சின் போடலன்னா இங்கே நடப்பது மக்களாட்சியா அல்லது அடானி அம்பானியின் ஆட்சியா? கார்பரேட்டுகளுக்கு காவு கொடுக்கும் சட்டங்களை நீங்கள் வாபஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயம் நாங்கள் எழுதுவோம் மரண சாசனம். எதிர்த்து கேள்வி கேட்கும் யார் ஒருவரையும் பயங்கரவாதி, காலிஸ்தானிஸ்ட், மாவோயிஸ்ட், அர்பன் நக்சல், தேச விரோதி, மக்கள் விரோத, பாசிச, மதவாத பிஜேபி அரசை வீழ்த்தும் வரை இந்த பிஜேபி மோடி அரசாங்கத்தை கூண்டோடு காலி செய்யாமல் மனித உரிமை எல்லாம் பேசுவது விழுக்கு இருக்கும் நீர். புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டது இந்த கேடுகட்ட அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்குகளால தவிர வைரஸால் அல்ல. வரும் தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு போர்க்களம். ஒரு தலை விடாது. ஒரு பேண்டமிக் அப்புறம் ஒரு போஸ்ட் பேண்டமிக் ஏரால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக நாடுகள் எல்லாம் அந்த பெருந்தொற்று நோயை விரட்டுவதற்காக பெரும்பாடுபட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் விவசாயிகளையும், மாணவர்களையும், அறிவுஜீவிகளையும், மனித உரிமை போராளிகளையும், கவிஞர்களையும், சமூக செயற்பாட்டாளர்களையும், செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்களையும், ஊடகவியலாளர்களையும் விரட்டி கொண்டிருக்கு. இவங்க எல்லாம் எதுக்கு விரட்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறாங்க. இந்த அடிப்படை காரணங்களுக்காக இவர்களை எல்லாம் இந்த அரசாங்கம் விரட்டி விரட்டி சட்டங்களை பாய்த்து சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு எதிர்த்து கேள்வி கேட்கும் யார் ஒருவரையும் பயங்கரவாதி, காலிஸ்தானிஸ்ட், மாவோயிஸ்ட், அர்பன் நக்சல், தேச விரோதி என்னெல்லாம் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. விமர்சனம், எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மூச்சு வெளியே வந்தாலும் அவர்களின் மேல் ஏதாவது ஒரு முத்திரையை கொடுத்து தேச விரோதி என்ற பெயரில் சிறையில் தள்ளிவிட முடிகிற இந்த அரசாங்கம் குடிமக்களை மக்களாக நடத்துகின்றதா? இது ஒரு பெரிய கேள்வி. இங்கே நடப்பது மக்களாட்சியா அல்லது அடானி அம்பானியின் ஆட்சியா? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு டெல்லியில முற்றுகையிட்டு இருக்கிற 25 லட்சம் விவசாயிகள் தோழர்களே, 25 லட்சம் விவசாயிகள் திரண்டிருக்காங்க. அங்க முழக்கமிட்டு இருக்கிற, போராடிட்டு இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு மத்தியில போய் மாணவர்களும், எழுத்தாளர்களும், படைப்பாளர்களும், கவிஞர்களும் குரல் கொடுக்கும் போது உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று கேட்கிறார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். மழையிலும் கடும் குளிரிலும் உங்கள் அடக்குமுறையிலும் கிடந்து ஆனாலும் விடாமல் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளோடும் தொழிலாளர்களோடும் நிற்பதோடு அந்த போராட்டத்தின் கனலை தக்க வைத்து மக்கள் விரோத, பாசிச, மதவாத பிஜேபி அரசை வீழ்த்தும் வரை எங்களுக்கு இது மட்டும்தான் வேலை அமைச்சரே, வேறு வேலை எங்களுக்கு இல்லை. உங்கள் புதிய விவசாய சட்டங்களை மரண சாசனங்கள் என்று அறிவித்திருக்கிறது விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளின் வயிற்றை அடித்து புடுங்கி கார்பரேட்டுகளுக்கு காவு கொடுக்கும் சட்டங்களை நீங்கள் வாபஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயம் நாங்கள் எழுதுவோம் மரண சாசனம். இந்த எச்சரிக்கையை இந்த கூட்டத்தில் நாங்கள் உலகில் ஒரே ஒருவர் வறுமையில் பாதிக்கப்பட்டாலும் அது மனித உரிமை மீறல் என்பார் உலக வறுமை ஒழிப்பு நாளை சாத்தியமாக்கிய ஜோசப் ரசிங்கி. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் 103வது இடத்தில் உள்ளது இந்தியா. பங்களாதேஷ் இலங்கையை விட பின்தங்கிய நிலையில் இந்தியா இருப்பதை குறித்து எந்த வெட்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லை. எந்த குற்ற உணர்வோ, எந்த பொறுப்போ எதுவுமே இல்லாமல் வெறும் மதத்தையும் வெறுப்பையும் பகையையும் வளர்த்து கல்லா கட்டி கொண்டிருக்கும் இந்த பிஜேபி மோடி அரசாங்கத்தை கூண்டோடு காலி செய்யாமல் மனித உரிமை எல்லாம் பேசுவது விழுக்கு இருக்கும் நீர். என்ன மனித உரிமை கூட்டத்துல அரசியல் பேசுறீங்கன்னா அது இல்லைன்னா இது இல்லை, அதை பேசித்தான் ஆகணும். ஆனந்த் செட்லும்பே, கௌதம் நவ்லகா, மஸ்ரத் ஜெகரா, ஆஷிக், கீலனி, ஹைதர்,
சஃபூரா, உமர் காலித், எத்தனை கைதுகள். கொரோனாவை விரட்ட நம்ம எல்லாம் பண்டு பாத்திரங்கள் எல்லாம் தட்ட சொல்லிவிட்டு விலக்கேத்து வெடிய போடுன்னு வேடிக்கை காட்டிவிட்டு ஊரடங்கின்ற பெயர்ல பிஜேபி அரசாங்கம் செய்த சாதனை எல்லாம் சிஏஏ எதிர்ப்பாளர்களை சிறையில் அடைத்ததுதான். வேற என்ன செஞ்சாங்க? லாக்டவுன் வைரஸுக்கா இல்ல ஜனநாயகத்துக்கா? இந்த கேள்வியை நாம் ஓங்கி கேட்க வேண்டும் தோழர்களே. புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டது இந்த கேடுகட்ட அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்குகளாலே தவிர வைரஸால் அல்ல. ஆர்டிகல் 14, 15, 19, 21 எல்லாவற்றின் கீழும் பாதுகாக்கப்பட்ட அவர்களுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன. கிலோமீட்டர் கணக்கில் நடந்தாங்க. குழந்தைங்களையும் பாத்திரங்களையும் துணியையும் தூக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடந்து கடுமையான போலீஸ் தாக்குதலுக்கும் உள்ளானாங்க, விபத்துகளுக்கு உள்ளானாங்க, இறந்தாங்க. வைரஸால இறக்கல தோழர்களே. கொரோனாவுக்கு வேக்சின் ஒரு மாதங்கள்ல வந்துடும், ஏன்னா அறிவியல் தோற்காது. ஆனா இந்துத்துவாக்கு வேக்சின் போடலன்னா அடுத்த ஆண்டு இந்த சர்வதேச மனித உரிமை நாளை அனுசரிக்க கூட தகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த நாடு தள்ளப்படும். காஷ்மீருக்கு கொரோனாவுக்கு முன்னரே ஆரம்பிச்சிருச்சு லாக்டவுன், இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நாம எல்லாம் மௌனமா அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படியே தொடர்ந்தால் இந்த நாடு மொத்த இந்தியாவும் காஷ்மீர் ஆகும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு புதிய காலனியா நம்ம மாறும். காஷ்மீர் பத்தி யாருமே பேசல. ஏன்னா இதை மாதிரியான எந்த அத்தியாவசியமான விஷயங்களையும் பேச விடாம கந்தசஷ்டி கவசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுதான் தோழர்களே இந்த ஆட்சி செய்யும் சதி. அந்த சதி, அந்த வலைக்குள்ள நம்ம தொடர்ந்து அதுக்குள்ள எலி மாறி மாட்டி கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கோமே தவிர அத்தியாவசியமான வேலை வாய்ப்பு, வறுமை, எதை பற்றியும், பொருளாதார சரிவு, எதை பற்றியும், எந்த விஷயங்களை பற்றியும், எந்த ஆரோக்கியமான விவாதங்களும் நடக்க விடாமல் வெறும் மத துவேஷத்தை மட்டுமே விதைத்து மக்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு. மனித உரிமை மீறல்கள் சொல்றதை விட இன்னைக்கு மனித உரிமைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று. மீறல்லாம் ரொம்ப 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 மென்மையான வார்த்தையாயிடுச்சு. UAPA இந்த கொடுங்கோல் சட்டத்தின் கீழே பீமா கொரேகன் வன்முறை காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஃபாதர் ஸ்டான் சுவாமி உட்பட 15 மனித உரிமை போராளிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சூழலில் ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷேல் பேஷ்லெட் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். அதுல ஒரு சிறிய பத்தியை மட்டும் வாசிக்கிறேன். ரொம்ப கடுமையான ஒரு சர்வதேச அறிக்கை. India has long had a strong civil society which has been at the forefront of groundbreaking human rights advocacy within the country and globally. But I am concerned that vaguely defined laws like UAPA are increasingly being used to stifle these voices. I am concerned that such actions based on the grounds of vaguely defined public interest within courts leave this law open to abuse, and that is indeed actually being used to deter or punish NGOs for human rights and advocacy that the authorities perceive as critical in nature. Constructive criticism is the lifeblood of democracy. I insist, I reiterate, constructive criticism is the lifeblood of democracy. Even if the authorities find it uncomfortable, it should never be criminalized or outlawed in the way. இதுதான் தொடர்களே ஐநா மனித உரிமை ஆணையரின் அறிக்கை. இந்தியாவை இதைவிட கடுமையா ஒரு சர்வதேச குரல் சாட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஆம்னஸ்டி செப்டம்பர்ல சென்னை இந்தியா விட்டே வெளியேற வச்சிச்சு இந்த அரசாங்கம். தோழர் கௌதம் நவலகாவின் கண்ணாடி சிறைச்சாலையில திருடப்பட்டிருக்கு. அந்த நிலையில மிகவும் அவதிப்பட்டு இந்த இடமான்னு தெரியல, இந்த இடமா பத்திரிகையாளர்கள் கிளப்பான்னு தெரியல. கௌதம் நவலகாவோட ஒரு கூட்டத்துல நான் பேசினேன். அந்த தோழர் சிறைச்சாலையில அவருக்கு கண்ணாடி இல்லைன்னா கிட்டத்தட்ட அவருக்கு பார்வை இருக்காது. அவரை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே ரொம்ப போக்கஸ் அவுட்டா தான் அவருக்கு தெரியும். அவருடைய கண்ணாடி திருடப்பட்டிருக்கிற இந்த நிலைமையில அவருடைய மனைவி சாபா ஹவுஸ் அனுப்பிய புதிய கண்ணாடியையும் சிறைச்சாலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அந்த பார்சல்ல ஏதோ டேஞ்சரஸ் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு அதை ஏற்றுக்கையும். ஒரு பக்கம் பிஏபி ஏறிக்கொண்டிருக்க கண் பார்வையும் பாதிப்படைந்து கடும் நெருக்கடியில் இருக்கிறார் தோழர் கௌதம் நவலகா. 80 வயது தாண்டிய கவிஞர் வரவர ராவ், இவரோட தாத்தா மாதிரி
அவருடைய எல்லா கவிதைகளையும், அதுல சில கவிதைகள் மனப்பாடமா கூட என்னால சொல்ல வரும். அப்படி ஒரு கவிஞரை சிறைச்சாலைக்குள் அடைத்து அவருக்கு கொரோனா தொற்று வந்தும் அவருக்கு பெயில் தர மறுத்திருக்கிறது நீதிமன்றம். நாடே திறந்த சிறைச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் சிறைச்சாலைகளிலும் நீதிமன்றங்களிலும் காவல்துறையிலும் நீதி எங்கே, மனிதம் எங்கே, உரிமை எங்கேன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறது பெரிய அவலம் தோழர்கள். சிறைச்சாலைகளை மொத்தமாக ஒழித்து கட்டும் அபாலிஷன் ஆஃப் பிரிசன் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த நாட்டுல, இந்த சமூகத்துல எப்போ டிஸ்கோஸ் ஆகும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. ஒரு நாடு மனித உரிமையை மதிக்கிறது என்று கருதுவதற்கு அடிப்படையே அரசாங்கத்தின் தவறுகளை எவ்வித அச்சமுமின்றி எந்த ஒரு தனி மனிதரும் சுட்டிக்காட்டும் சூழல் இருப்பதுதான். ஆனால் இங்கு தனி மனிதர் என்ன, ஊடகவியலாளர்களுக்கே அந்த சூழல் இல்லை. அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து குரல் கொடுத்த கௌரி லங்கேஷ், கல்புர்கி, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பட்ட பகல்ல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. டேலைட் மர்டர். 2018 அந்த ஆண்டுல மட்டும் 5 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அது இன்னைக்கு அரசாங்கத்துக்கு துணையா இல்லாத ஊடக நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இங்க தமிழ்நாட்டிலேயே நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. அறம் சார்ந்து இயங்கும் ஊடகவியலாளர்களை ஏதோ ஒரு அடையாளம் காட்டி, மத அடையாளமோ ஏதோ ஒரு அடையாளம் காட்டி அவர்களை வெளியேற்றி இவங்களுடைய கிங்பின்ஸ், இவங்களுடைய அடிமைகளை எல்லா ஊடக நிறுவனங்களிலும் பிளான் பண்ற அந்த நடவடிக்கையை செஞ்சிட்டு இருக்கு. எங்கேயோ ஜெர்மன் ஆண்ட, ஹிட்லர் ஆண்ட ஜெர்மனில இல்ல தோழர், இந்தியாவில் இருக்க ஊடக நிறுவனங்கள்ல இது அவ்வளவு வெளிப்படையாது நடந்துட்டு இருக்கு. பிஜேபி அரசால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் பெண் அவ்வளவு கொடுமையான முறையில நாக்கு துண்டாக்கப்பட்டு, அவங்களுடைய முதுகு உடைக்கப்பட்டு, வன்புணர்வுகளாக்கப்பட்டு, அந்த நிலைமையில அங்க இருக்கிற போலீஸே அந்த தடயங்களை மறைத்து எரிக்கிறாங்க. குடும்பத்துக்கிட்ட அந்த டெட் பாடி கூட அந்த வேல்யூ இல்ல, அந்த காப்ஸ் அவங்களே போய் எரிக்கிறாங்க. இந்த செய்தியை சேகரிக்க போன பத்திரிகையாளர்கள் மீது UAPA பாய்ச்சும் ஒரு அரசாங்கம் இருக்கும். இந்த நாட்களை, இந்த காலத்தை என்னவென்று அழைப்பது? இருண்ட காலத்திற்கும் இருண்டதா ஏதாவது இருக்குன்னா அதுக்கு அந்த காலத்தை தேடி அந்த பெயரை இந்த காலகட்டத்துக்கு வைக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் மீது கேரளாவில இருந்து போறாரு, அந்த பத்திரிகையாளர்கள் மீது UAPA சட்டம் பாய்ச்சது UP அரசாங்கம். பெண்கள் மீதான வன்முறை என்பது கடந்த ஒரு 10 வருடங்களாக வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்தியாவையே ரேப் நேஷன் என்று அழைக்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு இடத்திற்கு பெண்களுக்கு அறவே பாதுகாப்பற்ற ஒரு நிலையை இந்த நாடு அடைந்திருக்கிறது. இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது 20 பெண்கள், அதுக்கப்புறம் ஒரு பெண், 21 பத்திரிகையாளர்கள் பாலியல் புகார் மீட்டு மூவ்மெண்ட்ல எழுப்பினார். அவர் ஹாயா டிஃபமேஷன் கேஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. காலனியத்தின் எச்சமான இந்த மான நஷ்ட வழக்குகள், சட்டங்களை எப்பொழுது நாம் முழுமையாக ஒழித்து கட்ட போகிறோம் தோழர்கள்? அதிகாரத்திலும் பணபலத்திலும் மான நஷ்ட வழக்கு யார் யார் மாதிரிலாம் யார் போட்டிருக்காங்கன்னு இந்த மொத்த இந்திய IPC வந்ததுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகாரமற்றவர்களின் மீதுதான் அது பாய்ச்சப்பட்டது. இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் ஆதிவாசி நிலங்களை பறிப்பதற்காக 40 திட்டங்களுக்கு மேல் அனுமதி அளித்துள்ளது வனத்துறை அமைச்சகம். அனைத்தும் சுரங்க வேலை திட்டங்களை. இப்படி ஆதிவாசிகள், தலித்துகள், பெண்கள், மத சிறுபான்மையினர், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நீ வேற யாராவது மிச்சம் இருக்காங்களா? யாருமே இங்க பாதுகாப்பா இல்ல. ஆனா யாரு இங்க கொடிகட்டி பறக்கிறாங்கன்னா முதலாளி வர்க்கமும் பன்னாட்டு கம்பெனிகளும் அவர்களின் இயந்திரமாக செயல்படும் இங்கு அரசு இயந்திரம். இதுதான் இங்க கொடிகட்டி பறந்துட்டு. விழித்துக் கொள்வோம் தோழர்களே. வரும் தேர்தல் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு.
வரும் தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு போர்க்களம். ஒரு தலை விடாது நாம் ஒன்றிணைய வேண்டும். ஒரு நிமிடம் கூட தவற விடாது நாம் பணியாற்ற வேண்டும். இது வாழ்வா சாவா பிரச்சனை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய இந்த நேரத்தை கொன்றுவிடும் ஒரு இந்தியாவினுடைய ஆன்மாவை கொன்றுவிடும் ஒரு மிக ஆபத்தான பாதையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் சேர்ந்து நிற்பதை தவிர இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு வேறு குறுக்கு வழி இல்லை தோழர்களே. நன்றி, வணக்கம். விவசாயிகள் டெல்லியில் வந்து போராடக்கூடிய அவர்கள் உரிமையை கேட்கக்கூட முடியாமல் அவர்கள் வரக்கூடிய பாதையில எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பாதைகளை வெட்டி போட்டாலும் ஒரு புரட்சி கிளம்பி விட்டால் அந்த புரட்சி யாரும் தடுத்து விட முடியாது. இன்றைக்கி கேரளா மாநகராட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. சுயேட்சையை 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு இதில் இவங்க என்ன ஒன்றுத்துக்கும் தேராத கதையாக போயிட்டுருக்காங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆக மக்கள்